بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்காமுல் ஈத் பெருநாள் சட்டங்களில் மூன்றாவது பகுதியிலே நாம் கூற வருகின்ற விடயம், முதலாவது மின் அஹ்காமுல் ஈத் மின் அஹ்காம் யௌமுல் ஈத் பெருநாள் தினம் செய்ய வேண்டிய கடமைகள் சட்டங்களில் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினம், அதாவது நோம்பு பெருநாள் தினம் ஜகாத்துல் ஃபித்ரை வெளியாக்குவது கடமையாக்கப்பட்டுள்ளது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை வெளியாக்கும்படி கொடுக்கும்படி நபிகளார் ஏவிக்கினார் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ரமலான் 29 அல்லது 30 அல்லது 29 போன்ற 2 தினங்கள் முந்தி, அதாவது ஷவ்வால் பிறை காணுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் கொடுப்பது சம்பந்தமாக மார்க்க தீர்வு என்னென்னு கேட்டால், எஜூஸ் இஹ்ராஜுஹா கப்ல தாலிக் பியோம் ஓ யோமைன், ஒரு நாள் அல்லது 2 தினங்கள் முன்னர் ஜகாத்துல் ஃபித்ரை தேவையை பொறுத்து கொடுப்பது ஜாயிஸாகும் என்ற செய்தி புகாரிலே ஹதீஸோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், வகான் யூதூன கப்ல் ஃபித்ர் பியோம் ஓ யோமைன், ஜகாத்துல் ஃபித்ர் ஒரு நாள் 2 தினங்கள் முந்தி சஹாபாக்கள் கொடுப்போர்களாக இருந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி நாம் வைதா அஹ்ரஜஹா பஅத ஸலாத்துல் ஈத், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஜகாத்துல் ஃபித்ரை வெளியாக்கினால் கொடுத்தானேயானால் ஃபலா துஜ்ஸிஉஹு அன் ஸதகத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை தொட்டும் அது போதுமையாகாது. ஏனென்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள், மன் அத்தாஹ கப்ல ஸலாத்தி, தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அதை நிறைவேற்றினால் ஃபைய ஜகாத்துன் மக்பூலத்துன், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்தாக இருக்கும். ஒமன் அத்தாஹ பஅத ஸலாத்தி, தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றினானால் ஃபைய ஸதகத்துன் ஸதகாத், அதை தர்மங்கள் என்றும் உள்ளதாக இருக்கும் என்ற செய்தி அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்கு பின்னால் அதை ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகையை விட்டும் தாமதிப்பதை பிற்படுத்துவது யஹ்ருமுல் இன்சான், அந்த மனிதன் மீது ஹராமாகும். காரணமன்றி அது பிற்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் கூட அது ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேறாது. காரணத்தோடு ஒரு பயணத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, அல்லது தானியம் கிடைக்காமல் இருக்கிறது, அல்லது கொடுக்கப்பட வேண்டியவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ற காரணத்தினால் பிற்படுத்துவதிலே தவறு கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து அதே தொடரிலே யுஹன்னி உன்னாஸ் பாதுஹும் பாலா, மனிதர்களின் சிலருக்கு வாழ்த்து சொல்வது, பெருநாள் தினத்திலே வாழ்த்து சொல்வார்கள். அங்கு அந்நிய பெண்களுக்கு ஆண்கள் வாழ்த்து சொல்லுவது, கைலாக செய்வது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மஹரமானவர்கள் கைலாக செய்வதிலே தவறு கிடையாது என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சில மனிதர்கள் பெருநாள் தினம் மையவாடிகளுக்கு சென்று அஸ்ஹாபுல் குபூர், கபூர்களிலே அடங்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு தஹ்னியா வாழ்த்து சொல்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வாழ்த்துக்கு அவர்கள் தேவையில்லை. கபூருடையவர்கள் எந்த விதமான தேவையும் இல்லை. தஹ்னியா வாழ்த்து சொல்வதற்கு எந்த விதமான தேவையும் அவர்கள் கிடையாது. ஏன்? அவர்கள் நோம்பு நோக்கவும் இல்லை, ஸலாத்துல் ஈத் பெருநாள் தொழுகை தொழவும் இல்லை. ஆகவே வாழ்த்து சொல்கின்ற வளமை இருக்கிறது. ஜியாரத்துல் குபூர் லா தக்தஸ்ஸு பியௌமுல் ஈத் அவ் யௌமுல் ஜும்ஆ, கபர்களை தரிசிப்பது பெருநாள் தினம் அல்லது வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் சொந்தம் பெறாது. ஐயோமின், எந்த ஒரு நாளையிலும் என்ன செய்யலாம்? கபர்களை தரிசிக்கலாம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜாரல் மக்பரத ஃபில்லைல், இரவிலே நபிகளார் கபர்களை தரிசித்திருக்கிறார் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஜூரு அல் குபூர, கபர்களை நீங்கள் தரிசியுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருக்கும் ஆஹ்ரா, அது உங்களுக்கு மறுமையை ஞாபகமூட்டும் சொன்னார்கள்.
சகோதரர்களே, ஜியாரத்துல் குபூர் இபாதத், கபர்களை தரிசிப்பது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதுக்காக வேண்டி ஒரு பயணத்தை மேற்கொள்வதில்லை. பயணம் கபரை தரிசிப்பதற்காக பயணங்களை மேற்கொள்வது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் எமது பகுதிகளில் இருக்கின்ற மையவாடியின் பக்கம் சென்றால் அது அவர்களை தரிசிக்கிறது, அவர்களுக்கு சலாம் கூறுவது வணக்க வழிபாடு உள்ளதாக இருக்கும். எந்த ஒரு வணக்க வழிபாடும் லா தக்கூன் மஷ்ரூஅத்தன் ஹத்தா துவாஃபிக ஷரஅ, மார்க்கத்துக்கு உடன்பாடாக இருக்க வேண்டும். உதாரணமாக காலம் சொன்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபர்களை தரிசிப்பது கொண்டு பெருநாள் தினத்தையோ வெள்ளிக்கிழமையோ அவர்கள் பிரத்தியமாக்கவில்லை. ஆகவே நாங்கள் அதை வெள்ளிக்கிழமை என்று அல்லது பெருநாள் தினத்தை குறிப்பாக்குவது அவசியமாகாது. மேலும் பெருநாள் தினத்திலே ஆண்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற பொழுது கைலாக செய்து முஆனகா கட்டி அணைக்கின்றார்கள். அது லா ஹரஜ ஃபீ, அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல தக்பீல் நிசா மின் மஹாரிம், மஹ்ரமியத்தான ஆண்களை பெண்கள் முத்தமிடுவது லா பஅஸ பிஹி, அது தவறு கிடையாது. ஆனால் அந்த முத்தமிடுவதிலேயும் சில ஒழுங்கு பிரகாரம் இருக்கிறது, அதை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். ஒரு தாயை முத்தமிடுகின்ற பொழுது தாயின் தலையை அல்லது அவருடைய நெத்தியை முத்தமிடுவது, அதே போல மகளை முத்தமிடுகின்ற பொழுது அவருடைய தலையை அல்லது நெற்றியை முத்தமிடுவது, அதே போல மஹாரிம் வேற மஹ்ரமியத்தானவர்களை முத்தமிடுவது. ஆனால் தக்பீல் ஹத்தைனி, இரு முகங்களை கன்னத்தோடு கன்னம் வைத்து முத்தமிடுவது, ஒரு மனைவியை முத்தமிடுவதை போன்று முத்தமிடுவது, அதை தவிர்த்து கொள்வது அஸ்லம் ஏற்றமானதாக இருக்கும், ஈடேற்றமானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்காக சென்ற ஒருவர் ஒரு பாதை வழியாக சென்று திரும்பி வருகின்ற பொழுது வேறு பாதை வழியாக வருவது நபி வழி. இது பெருநாள் தொழுகைக்கு மாத்திரமே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கோ அல்லது அதல்லாத வேறு தொழுகைகளுக்கோ அது மார்க்கமாக்கப்படவில்லை. பெருநாள் தொழுகைக்கு மட்டுமே ஒரு பாதையால் சென்று அடுத்த பாதையினால் வருவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பாதை மாறி பாதையிலே வருவதின் ஹிக்மத், காரணம் என்ன, நுட்பம் என்னன்னு கேட்டால், அல் முதாபஅத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறுதான் செய்திருக்கிறார்கள். சில உலமாக்கள் அதற்கு காரணம் கற்பிக்கிறார்கள். இது இலஹாரி ஹாதிஹி ஷஈரா அஸ்வாக்கில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய கடைத்தெருக்களிலே இந்த அடையாள சின்னத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பாதையால சென்று அடுத்த பாதையால வருவது என்றும், இன்னொரு சாரார் அஜிரி யஷ்ஹது லஹு தரீகான் யௌமுல் கியாமா, மறுமையிலே அந்த இரண்டு பாதைகளும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி, இன்னும் ஒரு சாரார் ஏழை எளியோர் மீது திரும்பி வருகின்ற பொழுது ஏழை எளியோர் மீது சதகா செய்வதற்காக என்று இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.